Good evening friends. PGTRBல டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில் ஏற்கனவே ஒரு கொஷின் போட்டிருக்கோம். இது செகண்ட் கொஷின். The length of the curve given as the intersection of the surface x square by a square minus y square b square equal to 1, where x is equal to a cos hz by a from the point a comma 0 0 to the point x comma y comma z is option a root of a square by b square, option b root of a square b square by b, option c root of a square b square by b into y, option d a square plus b square into x divided by a. So இது எப்படி போட முடிச்சா பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான பராமெட்ரிக் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதுக்கான பராமெட்ரிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா x is equal to a cos hu, y is equal to b sin hu, z is equal to au. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஆர் ஆஃப் யூவில் எழுதும் போது a cos hu into I vector plus b sin hu into j vector plus au into k vector அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு முறை என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். r dot of u, ஓகேவா? ஸோ r dot of u டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது இங்கே காசு ஹெச் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சைன் ஹெச், இப்போ ஏ இன்ட்டு சைன் ஹெச் ஆஃப் யூ ஐ வெக்டர் ப்ளஸ் சைனை பண்ண அப்படின்னா காஸ் ஆஃப் மைனஸ் சைனு. அப்போது சைனை பண்ணும்போது காஸ் ஹெச் யூ ப்ளஸ் இங்கே கான்ஸ்டன்ட் ஏகே யூவை பொறுத்த பண்ணும்போது யூ வந்து 1 ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் போடுறோம். மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் ஆஃப் யூ போடும்போது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் சைன் ஹெச் ஸ்கொயர் யூ ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஹெச் ஸ்கொயர் யூ ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஸ்கொயர் சைன் ஹெச் ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயரை காமனாக ஏ ஸ்கொயர் எழுதுறோம் அப்படின்னா a square into 1 plus இங்கே 1 இருக்கும், 1 plus sin h square uன்னு ஆகிடும் plus b square cos h square u. நம்மளுக்கு தான் தெரியும் ஃபார்முலா 1 plus sin h square அப்படின்றது cos square, 1 plus sin h square uன்றது cos h square u. ஸோ a square cos h square u plus b square cos h square u வரும். ஸோ காமனாக cos h square எடுத்துட்டோம் அப்படின்னா a square plus b square into cos h square u அப்படின்னு ரூட் ஆஃப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ரூட் அப்படி பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா root of a square plus b square root of cos h square u. இந்த ஸ்கொயர் கட் ஆகிடும். அப்போது root of a square plus b square into cos h uன்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா தெரியும். s is equal to interval 0 to u modulus of r dot of u into du. r dot of u நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 0 to u root of a square plus b square into cos h u into du. ஓகேவா? ஸோ இதில் நம்ம
காஸ் ஹெச் இன்டெகிரேட் பண்ணோம்னா சைன் ஹெச்யூன்னு வரும். அப்போது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஹெச்யூன்னு வருது. ஸோ இந்த சைன் ஹெச்யூக்காக நம்ம அந்த பராமெட்ரிக் ஃபார்ம் தெரியும் நம்மளுக்கு. பராமெட்ரிக் ஃபார்ம் என்ன? y is equal to b into sin hu. ஸோ அது sin huனா y by b equal to sin huன்னு போடலாம். அப்போது இந்த இடத்துல நம்ம root of a square plus b square sin hக்காக y by b போடுறோம். ஸோ இதுதான் ஆர்க் லென்த்துக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஸோ இதில் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஒய் பை பி. ஸோ இது இங்கே ஒய் பக்கத்துலேயே கொடுக்கலாம் அல்லது ஹோல் டிவைட் பை கொடுக்கலாம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பை பி அப்படின்றது சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் கொஷின்ஸ் கேட்பாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம போட்டு பார்க்கறத விட ஆன்சர்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க டேடிக்கு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஒய் பை பி அப்படின்றது. ஓகேவா? தேங்க்யூ.